பாலா, ரெடியா? என்னடி இன்னும் அப்படியே உட்காந்துருக்க? அங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இத பாரு, மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணும். இங்க எந்திரிக்கிற மாதிரி உன் இஷ்டத்துக்கு அங்கேயும் எந்திரிச்சா சரி வராது. எல்லார்கிட்டயும் சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா பேசணும். அங்க நீ நடந்துக்கிறத வச்சுதான் எங்களோட வளர்ப்ப டிசைட் பண்ணுவாங்க. அதனால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் தங்கம். இங்க பாரு, கல்யாண பொண்ணா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்பமா இருப்பேன்? அப்படி இல்லம்மா. வேற எப்படிம்மா? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க சொன்னீங்க. அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி எப்ப இருக்கணும்னு சொல்லுங்கம்மா. அப்படின்னா எனக்கு சொன்ன மாதிரி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஏம்மா மாப்பிள்ளைக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்பாக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு, அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு எனக்கு எதுக்குமா இவ்வளவு அவசரமா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க? அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் கொடுக்க மாட்டேல்லம்மா. எல்லாமே உங்க இஷ்டம் தான்ல. இது வரைக்கும் உங்க அப்பா உன்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காரா? கேட்டிருக்காரா? நீ கேட்காமலே நீ விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருல்ல? அவ்வளோ ஏன், இப்ப கூட நீ யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்டுதானே உன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணாரு. அந்த மாதிரி மனுஷனுக்கு அவரோட ஆபரேஷன் டைம்ல ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் பொண்ணோட கல்யாணத்தை கண்குளிரா பாக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இத பாரு பாலா, நாங்க உன்னை பெத்து வளர்த்தவங்கம்மா. யாருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? எங்களை கொஞ்சம் நம்புமா, அவன் உனக்கு கரெக்டான பையன். ஐயோ, எல்லாமே அறகுறையா விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லம்மா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா தெரிஞ்சுக்கலாம், உனக்கு நிறைய டைம் இருக்கும். உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நாங்க சந்தோஷமா இல்லையா? வாட் இஃப் நாங்க ரெண்டு பேரும் கம்பேட்டபிளா இல்லனா? அவரு எனக்கு எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணார்னா? எனக்கு ஒன்னும் அர்த்தம் புரியலம்மா. முடிச்சுக்கு பயந்துகிட்டு இருந்தா உறவு எப்படிடி உருவாகும்? பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல வரல, ஆனா பிரச்சனைன்னு நினைக்காம பிரச்சனை பண்ணாம இருந்தா நல்லதுன்னு சொல்றேன். புதுசுல எல்லாம் இப்படிதான் தோணும். எல்லாத்தையும் ஓரங்கட்டி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ, தானா சரியாயிடும். அம்மா, ஐயர் வர சொல்றாரு. சரி போ, வரோம். அக்கா, ஏதோ பலியாடுக்கு பொட்டு வச்சு ரெடி பண்ண மாதிரி நல்லா இருக்க. போடா இங்க இருந்து. ஏன்டா அவளை அழ வைக்கிற? இன்னும் எவ்வளவு நேரமா? கொஞ்ச நேரத்துக்கு தானே தொல்லை பண்ண முடியும். எப்படியோ அக்கா வீட்டு விட்டு கெட் அவுட். அதுக்கப்புறம் எப்படியோ அக்கா ரூம், அக்கா திங்ஸ் எல்லாமே எனக்கு தானே. அப்பா, இந்த சிஸ்டர் தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். டேய், செவுல திரும்பிடும். முதல்ல நீ வெளியே போ. அக்கா சாரிக்கா, சும்மா ஜோக் பண்ண. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? நீ வெளியே போ. சும்மா ஜோக் பண்ணேம்மா. எப்ப ஜோக் பண்ணனும் கூட தெரியாத உனக்கு? வெளியே போ. அழுவாத செல்லம், அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசியிருக்கான். என் தங்கம் இல்ல, அழுவாத. சரியா? டேய், உன்னை சீக்கிரம் வர சொல்றாங்கடா. டேய் விஸ்வா, அவசரப்பட்டேன்னு தோணுதுடா. சிந்து என்கிட்ட பிரேக்கப் சொல்லி ஹாப்பியா இருக்குன்ற கோவத்துல எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு கட்டிக்க சொன்னாங்க, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன்டா. இந்த பொண்ணு யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுடா. நான் இன்னும் சிந்துவை மறக்கலன்னு எனக்கு தோணுதுடா. இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. கரெக்ட் இல்லைனா கல்யாணத்தை நிறுத்திடலாமா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. சிந்து உன்னை விட பெட்டர் ஆப்ஷனை பார்த்துட்டு கிளம்பிட்டா. இனிமேலும் அவளை பத்தி யோசிக்கிறதெல்லாம் வேஸ்ட் தான். அதனால மூடிட்டு எந்திரிச்சு மன வரைக்கும் வா. பொண்ணும் அவங்க குடும்பமும் பாக்குறதுக்கு நல்லவங்களா தெரியுறாங்கடா. நீ எதுவும் யோசிக்காம வா. டேய், பயமா இருக்கு கிருஷ்ணா. பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, எந்திரிச்சு வா.
டேய் விஸ்வா, உனக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. சிந்துவோட சாப்டரும் லைஃப்பில் முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணத்தை பற்றின முடிவு சரியா தப்பான்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது தான். ஆனால் என்னால் ஒன்று சொல்ல முடியும். இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டா உன் லைஃப் புதுசாக ஆரம்பிக்கும்டா. லைஃப் எப்பவுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்காதுடா. நீ எதை பற்றியும் யோசிக்காம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாம் தானா சரியாயிடும். என் பேராண்டி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். என் பேச்ச கேட்டு அந்த தஞ்சாவூர் பொண்ணை கட்டி இருந்தா நிறைய பணம் வரதட்சணையா கிடைச்சிருக்கும். என் பேச்ச யாரு கேட்க போறா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்டுன்னு அவன் ஃப்ரெண்டு மகளை கட்டி வைக்கிறான். இனி என் பேரன் எவ்வளவு கஷ்டப்பட போறானோ தெரியல. என்ன பாட்டி தலையெழுத்து. தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, கல்யாணத்தை பிரமாதமா நடத்திட்டு இருக்காங்களேன்னு பார்த்தேன். ஓ அப்படியா? ம். நீங்க சாப்பிட்டீங்களா? வயிறு நிறைய சாப்பிட்டேன். ஓ பாரு, ஏப்பம் கூட வருது. நடக்கட்டும் நடக்கட்டும். குறைஞ்சது 25 ஐட்டம் கூட வைக்கல. பெருசா செலவு பண்றாங்களா? செலவு நல்லா இருக்கு. குரூப் போட்டோஸ் முடிஞ்சதுல ஓகே. இப்போ மாப்பிளையும் பொண்ணையும் போட்டோ எடுத்துடலாம். ப்ரோ கொஞ்சம் கிட்ட வாங்க. ப்ரோ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க ப்ரோ. ப்ரோ நடுவில் நிறைய கேப் இருக்கு ப்ரோ, கொஞ்சம் கிட்ட வாங்க. அது பர்ஃபெக்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் போஸ்ட் ப்ரோ. இப்போ நீங்களும் மேடமும் ஒருத்தருக்குன்னு ஒருத்தர் பாருங்க. அதே தான் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்மைல். சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் போஸ். மேடமோட இடுப்புல கை வச்சுங்க. அதான் ப்ரோ, இடுப்புல கை வச்சு போஸ் கொடுங்க, அவ்வளவுதான். ப்ரோ அவங்க உங்க வைஃப் தான் ப்ரோ, இடுப்புல கை வைக்கலாம். உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்லையா? நல்லவர் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன் நன்றி கடனை இந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியாது. என்னடா பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? கேட்டதும் என் பொண்ணை உன் மகனுக்கு கட்டி வச்ச, வரதட்சணையும் வேண்டான்னு சொல்லிட்ட. இதை விட வேற என்னடா வேணும்? இனி எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நல்ல நாள் அதுவுமா எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற? உண்மையை சொல்லணும்னா நான் தான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். உங்க வீட்டு லக்ஷ்மியை எங்க வீட்டுக்கு அனுப்புற. வேற எதுவும் வேண்டாம். இன்னும் ஒரு வருஷத்துல பேரனையோ பேத்தியோ தூக்கி கொஞ்சம் பாரு. நீ தேவையில்லாததை யோசிச்சு மனசை குழப்பிக்காத. சந்தோஷமா இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். அண்ணே, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க. இனி உங்க பொறுப்பு. என் மக மாதிரி பார்த்துப்பேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
போயிட்டு வரேம்மா. சரிம்மா, பத்ரம். வரேன்ப்பா. பத்திரமா. அழாதம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வாம்மா. பொண்ணை நல்லபடியா பாத்துக்கங்க. ம். முதல் முறையா மாமியார் வீட்டுக்கு போக போற, அழுவாதம்மா. நீ பத்திரமா இரு. சித்து எங்கம்மா? சித்து, அம்மா அப்பாவை பாத்துக்கோ, தொந்தரவு பண்ணாத, நீயும் பத்திரமா இரு. ஐ மிஸ் யூ அக்கா. Miss you too, டா. நீயும் பத்திரம்க்கா. Bye. ம். என்ன மச்சான், ஃபர்ஸ்ட் நைட் மோட்டிவேஷனுக்காக கால் பண்றியா? டேய், நான் இன்னும் அந்த பொண்ணு கண்ணை பார்த்து கூட சரியா பேசலடா. ஃபர்ஸ்ட் நைட்டு. டேய் மாப்ள, காலையில பண்ண அட்வைஸ் எல்லாம் மறந்துட்டியா நீ? கோ வித் தி ஃப்ளோ, அவ்வளவுதான். டேய் நிறுத்துறா. நான் முதல்ல அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்டா. நீயே பார்த்தல காலையில வழி அனுப்பும் போது அவங்க மூஞ்செல்லாம் எப்படி இருந்ததுன்னு. எனக்கு அப்பதான் தோணுச்சு, முதல்ல பொண்ணுங்க எதுக்கு அவங்க வீட்டை விட்டு வரணும்? ஏன் நம்ம பசங்க அவங்க வீட்டோட போகக்கூடாதா? இல்ல எல்லாரும் சேர்ந்து ஜாயின்ட் ஃபேமிலியா ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதா? யப்பா சமூக சேவகனே, நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகளும் புத்திசாலிகளும் தான் பதில் சொல்ல முடியும். என்னால முடியாதுப்பா. இருந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தனெல்லாம் இந்த சிந்து விட்டுட்டு போயிருக்கா பாரு. இப்போ இதான் தேவையில்ல. நானும் அதான் மச்சா சொல்றேன், இதெல்லாம் தேவையா உனக்கு? தேவையில்லாத பேச்செல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை ஆரம்பி. என்னமோடா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் மச்சா இருக்கும். போக போக நல்லா நீ கண்டுக்கவே மாட்டே. கோ வித் தி ஃப்ளோ. பை. டே. என்ன? ஆல் தி பெஸ்ட் டா. மொடையோ. அழுதுகிட்டே வீட்ல இருக்கவங்களுக்கு பாய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். நாளைக்கு எப்படி இருக்குன்ற பயம் எனக்குள்ள இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் இன்னொன்னு நினைப்பாருன்னு சொல்லுவாங்க. அது என்னோட லைஃப்ல நடந்துச்சு. சந்தோஷமா ஒருத்தரை காதலிச்சு அவரையே கல்யாணம் பண்ணி லைஃப்ல ராணி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாத்தையும் தலைகீழ மாத்திடுச்சு. இப்போதைக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க. யாருன்னு சரியா தெரியாத ஒருத்தர் கூட லைஃப் எப்படி போக போகுதுன்னு. ஆனா கொஞ்சம் ஜென்டில்மேன் மாதிரி தான் இருக்காரு. பட் நம்ம ஒரு புக் அதோட கவரை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. பார்க்கலாம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்புறேன். லைஃப்ல என்ன திருப்பம் ஏற்பட போகுதுன்னு. கல்யாணத்துல வைக்கிற 7 அடியில நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கான முதல் அடியை இப்ப எடுத்து வச்சிருக்கேன். சொல்லுமா. அங்க எல்லாம் ஓகேவா? எல்லாம் இப்போதைக்கு ஓகேவா தான் இருக்கு. அது சரி, என்னடி அந்த ட்ரெஸ் போட்டிருக்க? நைட் ஆனா நைட் ட்ரெஸ் தானம்மா போட்டுட்டு இருப்பாங்க. சரியா போச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு யாராவது அந்த ட்ரெஸ் போடுவாங்களா? போய் மாத்திட்டு வா. அம்மா, என்னால முடியல. கல்யாணம் ஆன பொண்ணுங்க புடவையில தான் அழகா இருப்பாங்க. போய் மாத்திக்கோ. அதெல்லாம் சரி. அப்பா டேப்லெட் சாப்பிட்டாரா? முதல்ல நான் சொல்ற பேச்சு கேளுடி. எனக்கு வாச்சது புருஷ மாதிரி இல்ல, நீதான் என் புருஷ மாதிரி இருக்க. என்னடி அந்த பேச்சு? எந்திரிச்சு போ. சரி. ஐயோ, என்னடா இந்த கோலம்? ஏன் என்னாச்சு பாட்டி? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் நல்லா இல்லையா? போய் வேட்டியை கட்டிட்டு வா. வேட்டியா? முதல் இரவுக்கு போறவங்க யாரும் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. போய் ஒழுங்கா வேட்டியை கட்டிட்டு வா. அது அவ்வளவு கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது பாட்டி. வேண்டியது கம்ஃபர்ட் இல்ல, பாரம்பரியம். போ, சீக்கிரம் போய் கட்டிட்டு வா. பந்தாட்டம் ஆடணும். பந்தாட்டமா? எனக்கு கேம் ஆடுற மூட்லாம் இல்ல, போங்க அப்படி. அது வழக்கண்டா முட்டாள். போ, போய் கட்டிட்டு வா. இந்த பாட்டு இருக்கு, இப்படிதான் தாத்தா டேய் சமாளிச்சு. நில்லுடா, அந்த பக்கம் போ.
அப்பா அப்பா கதவு திறங்கப்பா, கதவு திறங்க, பாட்டி கொல்றாங்க என்ன. அப்பா அப்பா மாமா பக்கத்து ரூம்ல இருக்காரு. ஓ ஓ சாரி, உள்ள இருப்பாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல. ஏதாவது வேணுமா? ஆ? என்னடா வேட்டியை ஏன் இன்னும் கட்டல? பாட்டி கட்டிக்கிறேன் பாட்டி. ஆ? ஆ, பாட்டி ம், ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லடா. பந்த மேல தூக்கி போட்டு 2 பேரும் விளையாட வேண்டியதுதான். ரூல்ஸ் இல்லாம என்ன கேம் இது? பாரம்பரியம்டா படவா. ஓ, அந்த பந்தை உன் பொண்டாட்டி கிட்ட போடு. மாடி உன் புருஷன்கிட்ட திருப்பி போடு. ஆ அப்படிதான். ஆ, ஆ, அப்படித்தான். ஆ. எவ்வளவு நேரம் இப்படியே விளையாடணும்? முகூர்த்த நேரம் வரைக்கும் விளையாட வேண்டியதுதான். விளையாடு. ஆட்டுக்கு ரூல்ஸே இல்லையா, ரெஃப்ரி வேற தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா நீங்க தானா? ஆ, நான் தான். உங்களுக்கு ஆர்டர். நான் தான் ஆர்டர் பண்ணலையே. அப்படியா? கிருஷ்ணா தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணா ஆர்டர் பண்ணானா? ஆ இவனை இவன் ஐடியாவும். டேய் அங்க என்னடா பண்ற? வர்றேன். டேய் பேராண்டி, ம். 10 மாசத்துக்குள்ள உங்க தாத்தாவை என் கையில கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. கையில கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? விளையாடுவேன். ஏன் போன ஜென்மத்துல விளையாடுறது போதாதா? விளையாடுவாங்களாம் விளையாட்டு. இவனுக்கு எல்லாம் அவன் தாத்தா புத்தி தான். மூக்கு மேல கோவம் வரும். எப்படி இப்ப ஸ்டார்ட் பண்றது? எப்படி பேசுறது? எதையாவது ஒன்று பேசுவோம். ஹாய். ஹாய். விஸ்வா. பாலா. பால திரிபுர சுந்தரி. நைட்டெல்லாம் டீசெண்டா பிஹேவ் பண்ணாரு. இப்ப என்ன வைல்டா மாறுறாரு? ஐயோ, நான் இன்னும் ப்ரிப்பரே ஆகல. கொஞ்சம் டைம் கொடுடா சாமி. விடுடா டேய். அப்பா, ச்சே, அவரை போய் தப்பா நினைச்சிட்டோமே. ஐயோ, இவருக்கு கால் போடுற பழக்கம் வேற இருக்கா? ஐயோ, இப்ப எப்படி?
என்ன மழை வருதா? என்ன கனவா? கனவில்ல, உண்மைதான். சச்சா, தப்பு தப்பு, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அது எப்படி தப்பாகும்? அது ஏன் பொண்டாட்டில? ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாம். எவனாவது அப்படி சொல்லுவானா? ஏய், என்ன என் பொண்டாட்டி இவ்வளோ அழகா இருக்கா? சரியா பார்த்தாதானடா புரியும். முட்டாள் முட்டாள். ஓ, குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, காஃபி? நான் காஃபி குடிக்க மாட்டேன். டீனா ஓகே. ஓ, ஓகே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அம்மா! அப்பா, ஏண்டி இப்படி காது கிழிய கத்துற? இப்ப என்ன குடிமுழுகி போச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்க? முதல்ல இதை என்கிட்ட சொல்லுமா. எதுக்கு நீ எனக்கு டீ போட கத்து கொடுக்கல? அது சரி, நல்லாதான் இருக்கு. என்னைக்காவது கிச்சனுக்குள்ள வந்தாதானே நீ கத்துக்கிறதுக்கு. அதெல்லாம் இப்ப விட. நீ எதுக்கு எனக்கு இத கத்து கொடுக்கல? என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. அம்மா, இங்க யாரும் காஃபி குடிக்க மாட்டாங்களா? டீ தான் குடிப்பாங்களாம். சரி, இங்க நான் சொல்றேன், நீ அங்க செய்யி. இது தவிர எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? சொல்லு. முதல்ல ஸ்டவ் பத்த வச்சு பாத்திரத்தை வை. அம்மா, எனக்கு ஒரு டவுட். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ள டவுட்டா? ஸ்டவ் தீப்பெட்டில ஆன் பண்ணவா இல்ல லைட்டர்ல ஆன் பண்ணவா? என்ன வச்சு பத்த வைடி. ஏதாவது ஒண்ணு வச்சு பத்த வை. பாத்திரத்துல பால் ஊத்து. என்னம்மா, அதுக்குள்ள எழுதிட்டியா? இல்ல பாட்டி, நான் எழுந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாட்டி. அப்படியா? நான் என்ன நினைச்சேன்னா, இந்த காலத்து பசங்க இன்னும் முழிக்காம போர்வைய போத்திக்கிட்டு இன்னும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி. எனக்கு எப்பவுமே சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கு. ஆத்தி, எப்படி புழுவுறா? காலையிலே எந்திருப்பியா நீ? இவ தூங்குறதே காலையில தான் பாட்டிமா, நீங்க இவ்வளவு நம்பாதீங்க. என்னம்மா, டீ போடுறியா? ஆமா பாட்டி. உனக்கு எதுக்குமா சிரமம்? நான் டீ போட்டு கொடுத்துருப்பேன்ல. டிஃபன் கூட நான் எப்பவோ செஞ்சுட்டேன். ஐயோ பரவாயில்ல பாட்டி, எனக்கு டெய்லி டீ போடுற பழக்கம் இருக்கு. நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். பாட்டியா போய் எதுக்கடி ஏமாத்திட்டு இருக்க? வாய முடி கள்ளி. அப்பா, இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் எனக்கு மூச்சு விட நேரம் கிடைச்சிருக்கு. சரிம்மா, டீல கொஞ்சம் சக்கரை கம்மியா போடுறியா? சரி பாட்டி. சரி. என்னம்மா நீ இங்க ஒரு பக்கம் நான் மாட்டி தவிக்கிற, நீ கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கியா? இல்லனா என்னடி காலங்கத்தால பாட்டி கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்க? விட்டா கல்யாண சமையலும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவ போல இருக்கு. ஐயோ, என்ன பாட்டி சும்மா உட்காந்துருக்கீங்க? வேலை எதுவும் இல்லையா? இனிமே நான் எதுக்கு வேலை செய்யணும்? உன் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் அவதான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு எந்த வேலையும் இல்ல. நீயும் இருக்கியே, எதுக்கு?
ஒரு நாளாவது பாட்டி நீங்க உட்காருங்க நான் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிருப்பியா? பத்தாததுக்கு இந்த கறியில உப்பு பத்தல காரம் பத்தலன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. காலங்காத்தால சுப்பிரபாதத்தையும் ஆரம்பிக்கிறீங்க. ஆமாண்டாப்பா, பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் எங்க பேச்செல்லாம் எங்க எடுபட போகுது? எல்லாத்தையும் என் பொண்டாட்டி கூடயே சேர்த்துக்கிறீங்க. உங்ககிட்ட வாயை கொடுத்தேன்ல, என்ன சொல்லணும்? ஏண்டா பேராண்டி, ம். எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? எதை பத்தி பாட்டி கேக்குறீங்க? அதான்டா. லிஃப்டா? நேத்தே சரியாச்சுல? அது இல்லடா. ம். அது அது ஓ, ஆ, அதான் வண்டி அன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு அதை கேக்குறீங்க? டேய் அப்பாவி முட்டா பயல, நான் கேட்டது ராத்திரி நல்லா நடந்துச்சான்னு. இப்பதான் புரியுது. ஆ, நீங்க இவ்வளவு நேரமா அதுன்னு சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தானா? அப்பாடி, உனக்கு இப்பவாவது புரிஞ்சுதே? ஐயோ பாட்டி, உன் வயசுக்கு நீ பேசுற பேச்சுக்கு சம்மந்தம் இருக்கா எங்கேயாச்சும்? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா பால திருப்புர சுந்தரி புருஷா. காலங்காத்தால உங்களுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? ம், இங்க பாருங்க, அதெல்லாம் என்னோட பர்சனல், அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கேளு. இங்க பாருங்க பாட்டி, கொஞ்சமாவது பெரியவங்க மாதிரி நடந்துக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பேரங்கிட்ட பேசுற பேச்சா பாட்டி? அந்த காலத்துல உங்க தாத்தா ம், எப்பா, இங்க பாருங்க, உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன். என்ன நிம்மதியா இட்லி சாப்பிட விடுங்க. டீ. டீ கொண்டு வந்துட்டியா? நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா? பரவாயில்ல பாட்டி, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். டேய், இஞ்சி தென்ன குரங்கு மாதிரி அவளை பாத்துக்கிட்டு இருக்க, அவளையும் உட்கார சொல்லுடா. பரவாயில்ல, உட்காருங்க. ம். அப்பா, ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. கல்யாணத்தை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். ஒரு பேரனோ பேத்தியோ என் கையில கொடுத்தீங்கன்னா கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு அப்படியே மேல போய் சேர்ந்துருவேன். பாட்டி, சட்னி காலி ஆயிடுச்சு, போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஆ, பாட்டி பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ம். டேய் புலிமாவுல என்னடா வேலைக்கு வந்துட்ட? டேய், ஏன்டா கத்தி ஊற கூட்டுற? இது ஆபீஸ் நினைச்சா இல்ல மீன் மார்க்கெட் நினைச்சியா? அது உன்னை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல கத்திட்ட மச்சான். உன் எக்ஸைட்மெண்ட்டை அந்த மானிட்டர்ல காட்டுறான். என்னடா நீ புது மாப்பிள்ள, நைட்டு தான் எல்லாம் முடிஞ்சிருக்கும், கூலா இருக்கிறத விட்டுட்டு சூடா இருக்க. ஏற்கனவே நைட்டு பண்ண வேலைக்கு செம்ம கான்ல இருக்க உன் மேல. என் வாயை கலராத. நைட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஓஹோ அதுவா? உனக்கு யூஸா இருக்கும்னு அனுப்புன மச்சான். யூஸா இருந்துச்சா? டேய், உனக்கும் என் பாட்டுக்கும் என் ஃபர்ஸ்ட் நைட்ல ஏன்டா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க? அப்படின்னா நைட்டு நடக்கலையா? அதான் சொன்னேனேடா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கவே இல்லை, அதுக்குள்ள எப்படின்னு. அப்போ நீ தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் வந்திருக்கு? இன்னும் ஸ்டார்ட் பண்ணலடா, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறேன். டேய், இவ்வளோ ஸ்லோவாலாம் இருந்தா நீ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கிழவன் ஆயிடுவ. டேய், சுச்சுவேஷன் வரலடா. நேத்து தான் அவகிட்ட பேசவே ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள எப்படி? சிச்சுவேஷன் அதுவா வராது, நீ தான் கிரியேட் பண்ணணும். சேச்சே, உன்னை போய் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஞாபகப்படுத்து, டிப்ஸ் கொடுக்குறேன். சரிங்க நித்யானந்தா சாமியாரு, இப்போ நீங்க என்ன விட்டீங்கன்னா நான் என் வேலையை பார்ப்பேன். டிப்ஸ் சொல்றாராம், டிப்ஸ். ஹாய். ஹாய் புது கல்யாண பொண்ணு. என்னடி இந்த கெட்டப்? இத பார்த்தா உனக்கு கெட்டப் மாதிரி இருக்கா? எப்பவுமே நைட் ட்ரெஸ்ல பாத்துட்டு இப்படி திடீர்னு பாக்கும்போது கெட்டப் மாதிரி தானே தோணும். தோணும்டி, தோணும். ஏன் தோணாது? நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் தினமும் இந்த கெட்டப்ல தான் இருப்ப. எனக்கு அவ்ளோ பெரிய பம்பர் ஆஃபர் வேணாமா. அவ்ளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிக்க தான் மாஸ்டர்ஸ் பேரை சொல்லி இங்க வந்துட்டேன். ச்சே, நானும் உன் கூடவே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, நிம்மதியா இருந்திருக்கும். இங்க என்னோட நிம்மதி கெட்டு போயிருக்கும். ஜோக்ஸ் அபார்ட், கல்யாணம் எப்படி போச்சு? முகத்தை பார்த்தா முதல் இரவு கலை தெரியுது. கல்யாணம் நல்லா தான் நடந்துச்சு. அப்ப முதல் இரவு
எப்ப உனக்கு அதே நினைப்பு தானா? எனக்கு இல்லனாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த நினைப்பு கண்டிப்பா தேவை. அதுக்கு நிறைய டைம் இருக்கு. டைம் எங்கடி இருக்கு? டைம் வந்திருக்கு. அவரோட பேரு எனக்கு நேத்து தாண்டி தெரியும். முதல்ல ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் சரி, உன் புருஷன் இப்ப அத பத்தி என்ன சொல்றாரு? இப்போதைக்கு ஏதோ சொல்லல. ஆனா ஐயாக்கு தூக்கத்துல காலை போடுற பழக்கம் இருக்குடி. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, ஹவ் ரொமான்டிக். அட போதும் நிறுத்தடி. ஏதோ உன் புருஷன் மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்க. எனக்கு இன்னும் டைம் இருக்கு மேடம். சரி, பையனோட கேரக்டர் எப்படி இருக்கு? பாசியா ஜூசியா? ஜூசியா அப்படின்னா என்ன? அதான்டி, பாசினா நம்மள புளிஞ்சு எடுத்துருவாங்க, ஜூசினா நம்ம அவங்கள புளிஞ்சு எடுத்துறலாம். ஓ, பாசி லட்சணம்லாம் பார்க்க எதுவும் தெரியல. ஜூசின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் சொல்லு, உன் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? தினம் பாக்குற அம்மாவோட லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த லைஃப் நிஜமாவே இப்படிதான் இருக்குமா, இல்ல நல்லா இருக்குன்ற பிரமையில நான் இருக்கேன் நானு? புரியலடி. பார்க்கலாம் எப்படி இருக்க போதோ. இது வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் குட். இதுக்கப்புறமும் இப்படிதான் இருக்கும்னு நம்புறேன். லெட்ஸ் see. யாப்பா, இப்பவே சீமந்த ஸ்பீச் எல்லாம் நல்லா கொடுக்கற. சரிடி, நான் வச்சிடுறேன். பை பாய். ஆ, பாய், டேக் கேர். ஐயாக்கு காலையிலேயே அவ்ளோ கஷ்டப்பட்டு நான் டீ போட்டு கொடுத்தா பாதி மட்டும் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கூட சொல்லல. நோட்டட் பாலா, நாளைக்கு சண்டை வரும்போது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஹாய். ஹாய். பாட்டி பாட்டி பாட்டி. வாட்டர். பாட்டி இல்ல. ஏன் எங்க போனாங்க? ஆ, பாட்டியும் மாமாவும் பேக்ஸ் எடுத்துக்கிட்டு உங்க பழைய வீட்டுக்கு போயிருக்காங்க. பழைய வீட்டுக்கா? எதுக்கு அங்க போனாங்க? ஹலோ அப்பா, எதுக்கு பழைய வீட்டுக்கு போயிருக்கீங்க? ஏன்? நாங்க ஃப்ரீயா தான்ப்பா இருக்கோம். முதல்ல இங்க வந்துருங்கப்பா. அந்த வீடு சரியில்லைன்னு தானே இங்க ஷிஃப்ட் ஆகி வந்தோம். அப்பா அது இல்லப்பா, நான் சொல்றத கேளுங்க. அப்பா ஹலோ அண்ணா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க, பட் அவங்க அதை கேட்கல. பரவாயில்லைங்க, தெரியும். அவங்க 2 பேரும் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. பரவாயில்ல. சாப்பாடு ரெடியா இருக்கு. ஓ சரிங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். என்னடா வீட்டுக்கு போனதும் பொண்டாட்டி கூட பிஸியா இருப்பேன்னு பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ற? டே, எங்க பாட்டியும் அப்பாவும் பழைய வீட்டுக்கு போயிட்டாங்கடா. இதுல பயப்பட என்னடா இருக்கு? போயிட்டு திரும்ப வர போறாங்க. டேய் அது இல்லடா, நாங்க 2 பேரும் தனியா இருக்கணும்னு போனாங்களாம். நல்ல குடும்பம் மச்சான் உனக்கு. என் குடும்பத்திலே இருக்காங்களே. சை, இப்ப வீட்ல 2 பேர் தான்டா இருக்கோம். எப்படி மூவ் பண்றதுனே தெரியல. எப்படி மூவ் பண்ணணும்னு கேட்டா ஃப்ளோ தான். அதான்டா ஃப்ளோனா எப்படி? டேய், நான் என்ன கோபியர் கொஞ்சம் கிருஷ்ணாவா? நார்மல் கிருஷ்ணா தான். உனக்கு தான் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, அதை வச்சு ஆரம்பிடா. தெரியலடா, எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப வியர்டா இருக்குடா. அடைய வேண்டாம், போய் பேசுறா. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். குட் நைட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு காலையில குட் நியூஸோட வா. அவனை உனக்கு எப்போ இதே நினைப்பதான்ல? என் கவலைலாம் உனக்கு புரியாது. போனை கட் பண்ணிட்டு பொன்னாடி கிட்ட போ. பாய். டேய் அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான், பாய். டேய் 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 ஆ டேய், இப்போதான் ஆண் பாவம் பொல்லாதது படம் பார்த்தேன்டா. இந்த பொண்டாட்டிங்க நைஸா நம்ம பாஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்களை பத்தி கேட்பாங்க. நீ உஷாரா இருக்கணும்டா. தெரியாதனமா ரிவீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மகன கதை கந்தல் தான். சரிடா. போதும் போதும், நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். நம்ம 2 பேர் தானே இருக்கோம், சேர்ந்தே சாப்பிடலாங்க. உட்காருங்க.
அது சரி, ம்? உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? ம். பேர் வச்சே கூப்பிடுங்க. உங்களுக்கு ஓகேவா? என்ன வாடா போடான்னு சொல்லி கூப்பிடாம இருந்தாலே போதும். மற்றபடி எனக்கு ஓகே தான். நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? பாலானாலும் ஓகே, பால திருப்புர சுந்தரினாலும் ஓகே. பால திருப்புர சுந்தரி, பிடிஎஸ். ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னேன், பிடிஎஸ். என்ன பாலா சவுண்ட்ஸ் குட். விஸ்வா, ம், உங்களுக்கு இது ஓகேவா? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? ட்ரெஸ்ஸிங். உனக்கு எது கம்ஃபர்ட்டோ அது போட்டுக்கேன் பாலா. போட்டுக்கிற உனக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கணும். பார்க்குற எனக்கு எதுக்கு? தேங்க்ஸ். தேங்க்ஸ்னு சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. கல்யாண டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. இப்ப சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இதையும் நீ தான் செஞ்சியா? ஆஹா, பாட்டி தான் சமைச்சாங்க. ஓ, நான் இப்படி கேக்குறது தப்பா நினைக்கலன்னா சொல்லுங்க. உங்களுக்கு பாஸ்ட்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா? அதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு. இந்த பொண்டாட்டிங்க நைஸா நம்ம பாஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்களை பத்தி கேட்பாங்க. நீ உஷாரா இருக்கணும்டா. தெரியாதனமா ரிவீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மகன கதை கந்தல் தான். 4th கிளாஸ்ல என் இங்கிலீஷ் டீச்சர் மேல க்ரஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற யாரும் இல்லை. மற்ற விஷயம் உனக்கே தெரியுமே. படிப்பு ஜாப்னு அப்படியே ஓடிடுச்சு. போதுமா? போட்டு சாப்பிடு. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. விஸ்வா, கால் வருது. கால் வருது. இல்ல, ஏதோ ஸ்பாம் கால். இது இந்த டைம்ல ஸ்பாம் காலா? கறி நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடுறியா? எனக்கு சமைக்க தெரியாதுன்ற விஷயத்த சொல்லிடலாமா? வேணா வேணாம், அப்புறம் நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். நானே எப்படியாவது மேனேஜ் பண்றேன். சிந்து எதுக்கு எனக்கு கால் பண்ணா? நைட் டைம்ல காலை போடுறாருன்னு சொல்லிடலாமா? இவகிட்ட சிந்துவை பத்தி சொல்லாமா வேணாமா? வேணாம் வேணாம், ஏற்கனவே இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ இருக்குன்னா தேவையில்லாத பிரச்சனை. இந்த பொண்ணுகிட்ட நான் என்னன்னு பேசுறது? விஸ்வா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்ல போறாளோ? எனக்கு சமைக்க தெரியாது. எங்க வீட்ல எனக்கு சமையல் நல்லா தெரியும்னு சொன்னாங்க. ஆனா நான் கிச்சன் பக்கமே போனதே இல்லை இது வரைக்கும். பட் கத்துக்கிறேன் கண்டிப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூ வில் டேக் கேர். நானே நல்லா தான் சமையல் பண்ணுவேன். தேங்க்ஸ். இன்னொரு விஷயம். என்ன? உன்னோட நம்பர் வேணும். நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். உன் நம்பர் சொல்றியா? மிஸ் கால் கொடுக்குறேன். 8364. சேவ்ட். இதான் உன்னோட வாட்ஸ்அப் நம்பர்? இதான். ஓகே. இன்னொரு விஷயம். இன்னொன்னா? என்ன விஷயம்? நான் டே ஃபுல்லா சாரில இருப்பேன். பட்
நைட்டு மட்டும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிப்பேன். உனக்கு ஓகேவா? என்ன பேசுற பாலா? உன்னோட கம்ஃபர்ட் உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி போட்டுக்கோ. நைட்டு மட்டும் எதுக்கு? பகல்ல கூட உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோ. இதுக்கெல்லாமா பர்மிஷன் கேட்பாங்க? அப்படி எதுவும் இல்ல. தேங்க்ஸ். ஆனா பொண்ணுங்கெல்லாம் ட்ரெஸ்ஸை விட சாரியில தான் அழகா இருப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் மை பர்சனல் ஒப்பீனியன். ஆனா உனக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை விட சாரி தான் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத பாலா. இது உன்னோட வீடு. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே இரு. ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட கேளு. என்ன இந்த பையன் ரொம்ப நல்லவ மாதிரியே இருக்கான். அந்த கால் மேட்டரும் சொல்லிடலாமா? வேணாம், அப்புறம் இன்செக்யூர்டா ஃபீல் ஆயிடும். பார்க்கலாம். இன்னைக்கும் ஹலோ. ஆ? எல்லாம் ஓகே தானே? ஆஹா, ஓகே தான். ம். அப்போ சரி. குட் நைட். குட் நைட். ம். என்ன அந்த பொண்ணு நம்மள ஸ்கூல் பிரின்சிபல் நினைச்சிட்டு இருக்காள? பர்மிஷன்லாம் கேட்குறா. சே சே. அப்பா இன்னும் முழிக்கல. இவன் முழிக்கிறதுக்குள்ள ட்ரெஸ்ஸை போட்டு போயிடணும். அலையே அலையே காத்துல மழையே அலலே அலடூட். ஐயோ, 8:30 ஆயிடுச்சு. என்னாச்சு? லேட் ஆனதுனால இப்படி கத்திட்டேன். சாரி. ஓ அவ்வளோதானா? எப்பா நான் என்னமோ நினைச்சேன். ம் ம். சாரி. பரவாயில்ல. உனக்கு லேட் ஆயிடுச்சுல, நான் உனக்கு டீயும் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். பரவாயில்ல. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்ரு. ஒருவேளை பிடிக்கலன்னா வெளியே ஆர்டர் பண்ணிக்க. நான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கவா? ஓகே. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஐயோ, தேவையாட உனக்கு? மனசுல பெரிய எஸ்பிபின்னு நினைப்பு. பாவம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அவளை. உனக்கு ஏன்டா இதெல்லாம்? சைலண்டா ட்ரெஸ் போட்டு போக மாட்டா? ஏதோ தேவைன்னா கால் பண்ண. சரி, நான் ஈவினிங் சிக்கன் வாங்கிட்டு வரேன். நீ சிக்கன் சாப்பிடுவல? சாப்பிடுவேன். பரவாயில்ல, தப்பிச்சேன்டாப்பா. எங்க பாட்டி இருக்காங்களே, அப்ப சாப்பிடாத இப்ப சாப்பிடாதன்னு ரூல்ஸா போட்டு தள்ளுவாங்க. சரி, ஓகே, பை. உனக்கு பிடிக்கலன்னா ஆர்டர் பண்ணிக்க சொன்னல. உன் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பியிருக்கேன். இன்னத்தை தேவைப்படா சொல்லு. சரி, பை. பை. சமையல் செஞ்சாலும் கிச்சனை நல்லா நீட்டா தான் வச்சிருக்கான். பிரமாதமா இருக்கு. தினமும் அவனே சமையல் செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். எம்மாடி, பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. நாளைக்கு சண்டே ஆயிடுச்சுன்னா குத்தி குத்தி காட்டிட்டு இருப்பான். இந்த சமையல் எல்லாம் சீக்கிரமா கத்துக்கடி பாலா. மெசேஜ் பண்ணலாமா சாப்பாடு நல்லா இருக்குன்னு? ஆஹா, நாம எதுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணணும்? அவனே பண்ணட்டும், அப்ப சொல்லலாம் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு.
ஐயோ, அம்மா கால் பண்றாங்க போல இருக்கு. அவன் தான் சமையல் செஞ்சிருப்பான்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. இன்னைக்கு எனக்கு திட்டு கன்ஃபார்ம் தான். பாட்டி கால் பண்றாங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஆமா, என் பேரன் எங்க? அவர் இப்பதான் ஆபீஸ்க்கு கிளம்பியிருக்காரு பாட்டி. அங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே என்கிட்ட சொல்லிடுமா. இல்ல பாட்டி, இங்க எல்லாமே நல்லதா இருக்கு. அம்மாடி, ராத்திரில எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் பாட்டி. ஒன்றும் இல்லம்மா, நான் சாகறதுக்குள்ள பேரன் கல்யாணத்தை பாப்பனோ இல்லையோன்னு நினைச்சேன். நல்லபடியா நடந்துருச்சு. இப்போ ஒரு குழந்தைய பெத்து கொடுத்தீங்கன்னா ராமா கிருஷ்ணான்னு போய் சேர்ந்துருவேன். அட பாட்டி, அதுக்கு பிளான் பண்ணி தான் எங்களை தனியா விட்டுட்டு போயிருக்கீங்களா? எங்க காலத்துல எல்லாம் 5 குழந்தை 6ன்னு பெத்துக்குவாங்க. உங்க காலத்துல 1 2 தான் பெத்துக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு நல்ல வார்த்தை என் காதுல போட்டா எனக்கு சந்தோஷமா இருக்குமா. அவன் உன்னை தொல்லை எதுவும் பண்ணலம்மா? இல்ல பாட்டி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரி பாட்டி, பாய். ஐயோ பாட்டி, நாங்க இப்பதான் நம்பரே வாங்கியிருக்கோம். நீங்க அதுக்குள்ள குழந்தைன்றீங்களே. ஐயோ, என்ன நடக்க போதோ? ஐயோ, வைஃப் போஸ்ட விட அம்மா போஸ்ட் தான் பயங்கரமா இருக்கும் போல. நோ 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 நோ. கடவுளே, காலையில அவன் எவ்வளவு கியூட்டா வைக்கப்பட்டான்ல. நான் பகல் ஃபுல்லா சாரியில இருப்பேன், பட் நைட் மட்டும் ட்ரெஸ்ஸா சேஞ்ச் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஓகேவா? வேலை செய்யறதுக்கே வெறுப்பா இருக்கு. என்னடா சிரிச்சிட்டு இருக்க? நைட்டு ஃப்ளோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. புரிஞ்சுது, கேட்க கூடாது. இருந்தாலும் இந்த மூஞ்சில ஸ்மைலு க்ளோலாம் இருக்கே, எப்படி? இவ்வளோ நாளா இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் மியூசியம்ல தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன்டா. இப்போ இந்த பொண்ணு என் பக்கத்திலே இருக்கா. என்ன திடீர்னு இவ்ளோ பாராட்டு மழை? அவ என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு என்கிட்ட பர்மிஷன் கேக்குறாடா. லக்கி பாஸ்கர்ல வர பாஸ்கரை விட லக்கியா இருக்கடா. இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. டேய், சொல்ல மறந்துட்டேன். என்ன? நைட்டு சிந்து ஃபோன் பண்ணான். Why that Nagapab calling you? தெரியலடா, அப்ப பக்கத்துல இருந்தா அதனால ஃபோன் எடுக்கல. சிந்துக்கு நீ ஹாப்பியா இருக்கிறது பொறுக்கல போல. அதான் அந்த பாம்பு வேணும்னு டிஸ்டர்ப் பண்ணுது. நீ அட்டெண்ட் பண்ணிடாத. இப்ப யாருக்கு ஃபோனு? சிந்துக்கு. இப்பதானடா சொன்ன அவளை கண்டுக்காதன்னு. பாவண்டா, அவ என் மேல ஆசையை வளர்த்துக்கிட்டான்னா ஐ எம் மேரிட் நவ். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவகிட்ட சொல்லிடுறேன். இருந்தாலும் உன் மேல உனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி மச்சான். சை. சிந்து நைட்டு கால் பண்ணியிருந்தா? இந்த பாம்பு ஏதோ படம் எடுத்துருச்சு போலயே. டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, மறந்துடாத. இவன் ஓடி போக பிளான் பண்றானோ? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் இப்படி முறைகிறான் அப்படின்னு கேட்டோம் நம்ம. அவ ஏன்டா இப்படி இருக்கா? என்ன நடந்தாலும் சரி, அவளை நீ மீட் பண்ணிடாத மச்சான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சிந்துக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சான். என்ன அதுக்கு முன்னாடி மீட் பண்ணு சொன்னாலா? வேணாடா, நீ ஒத்துக்காத, போவாத. டேய், முழுசா கேட்க மாட்டா? நீ எதுக்கும் விஷயத்தை ஃபுல்லா சொல்லு. அவ கல்யாணத்தை அன்னைக்கு இங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டி பயம்புறுத்த போறேன்னு எனக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் டெலீட் பண்ணுன்னு சொல்றான். நான் அப்படிப்பட்டவனாடா? பார்த்தா லைட்டா அப்படிதான் இருக்க. ஆனா உன் கேரக்டர் அப்படி பட்டது இல்ல மச்சான். இருந்தாலும் உனக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன்ல, அவ உனக்கு கரெக்டான வெள்ளனு. என் பேச்ச நீ கேட்டா தானே? நான் வான் பண்ணும்போதுலாம் சார் ஏதோ டைலாக் சொல்லுவீங்களே. எல்லா பொண்ணுங்களும் வேற, என் சிந்து வேற. எங்க அந்த டைலாக் இப்ப சொல்லு பார்க்கலாம். அவளுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லடா. இப்ப நீ புரிஞ்சுக்கோ, உன் வைஃப் தான் உன்னோட லைஃப்.
உன் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிட்டா உன் ஒய்ஃபும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு வேலை பண்ணுறேன்டா, அவளை பிளாக் பண்ணிடுறேன். சந்தோஷம். ம். ஒரு வேளை அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் அவன் புருஷன் பார்த்துப்பான். நீ பிளாக் பண்ணிட்டு உன் பொண்டாட்டியை பாரு. ச்சே, இவனுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து நம்மளுக்கு வயசாயிடும் போல. பிளாக்டு. அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன gift கொடுத்தாலும் பெஸ்டா தான் கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாண விஷயத்துல அவங்க பெஸ்டா கொடுக்கலையோன்னு நினைச்சேன். பட் இப்போ ஐ எம் ராங்னு தோணுது. இந்த பையனை பார்க்கிறதுக்கு ரொம்ப ஹார்ஷா இருந்தாலும் உள்ள சுகர் மலை மாதிரி இருக்கான். நான் சின்ன வயசுல இருந்தே எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் கூட ஸ்ட்ராங்கா நம்புவேன். விஸ்வா கிட்டயும் அதான் தோணுது. ஹிஸ் டூ ஸ்வீட், டூ காம், டூ ஃபன்னி. இப்போதைக்கு எனக்கு எல்லாமே நல்லா போகுதுன்னு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமா ஹீஸ் கிவிங் மீ பட்டர்ஃப்ளைஸ். பார்க்கலாம் அந்த பட்டர்ஃப்ளைஸ்க்காக காட் என்ன ரெடி பண்ணுவாரா இல்லையான்னு. ஆனா பாட்டி நான் எதிர்பார்க்குற லைஃப்க்கு பிரேக்ஸ் போடுவாங்களோன்னு தோணுது. நாம தான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். இப்ப சிக்கன் செய்வேன்னு சொல்லிருக்காரு. பார்க்கலாம் காலையில சமைச்ச மாதிரி நல்லா இருக்குமா இல்ல ஆவரேஜா இருக்குதான்னு. ஐயா வந்துட்டாரு போல இருக்கு. ஹாய். ஹாய். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ரைஸ் வச்சு சிக்கன் சமைச்சிடுறேன். நான் ஆல்ரெடி ரைஸ் வச்சுட்டேன். ஓ, அப்போ ஒரு 10 நிமிஷம் இரு, சிக்கன் சமைச்சிடுறேன். சரியா? சரி. என்ன ஆளு டல்லா இருக்கான்? கேக்கலாமா? ஒரு 1/2 hour தான், இதை முடிஞ்சிடும். என்ன அதுக்குள்ள நறுக்கி வச்சிட்டியா? குக்கிங் தான் தெரியாதுன்னு சொன்னேன். சாப்பிங் நல்லா தெரியும். நைஸ். பரவாயில்ல, நீ போய் உட்கார், நானே பண்றேன். பரவாயில்ல, இத பார்த்து கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நானே பண்ணிடுறேன். சரி. கேக்கலாமா? விஸ்வா, ஆ? ரொம்ப டயர்டா தெரியுற. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஓகே. அவ்வளோ டயர்டா இருந்தா நானே பண்றேன். நீ ஜஸ்ட் எனக்கு எப்படி செய்யணும்னு சொன்னா போதும். அவ்வளோலாம் டயர்டாக இல்லை, நானே பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, நானே பண்றேன். நீ தள்ள. பண்ணுவியா? பக்கா. நீ சொன்னதை நீ சொன்ன மாதிரியே செய்வ. ஓகேவா? அப்புறம் சரியில்லைன்னா நான் பொறுப்பு இல்லை. டோன்ட் வரி, நானும் கத்துப்பேன். ஓகேவா? சரி. இப்போ இந்த சிக்கன் இருக்குல்ல, அது அதில் போடு. இப்போ போட்டாதான் அந்த மசாலா பூரா சிக்கன்ல ஏறி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகே. நல்ல ஸ்மெல் வருது. சொன்னல நான் நல்லா பண்ணுவேன்னு. பண்ணிட்டு இருக்கிறது நான். விஸ்வா, நான் உன்னை கேட்கட்டுமா? இங்க பாரு, இந்த மாதிரி ஒன்னொன்னா கேட்காம எதுவா இருந்தாலும் டைரக்டா கேளு. பரவாயில்ல, நான் ஒன்னும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். சொல்லு. ஐ ட்ரிங்க். யா, ஐ ட்ரிங்க். எதுக்கு கேக்குற? சும்மாதான். இன்னைக்கு ஃப்ரைடே நைட் இல்ல, சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரைடே நைட் தான் குடிப்பாங்க, அதான் கேட்டேன். சாப்பிடுவாங்க. பட் 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 இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணம் ஆனா என்ன, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அண்ட் குடிச்சாலும் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. குடிச்சிட்டு ஓவரா பண்ணாதான் அது ப்ராப்ளம். சே சே சே, ஐ அம் a very responsible drinker. நான் அழகா குடிச்சிட்டு கியூட்டா போய் படுத்துருவேன். ஆமா, இப்படி கேக்குறியே, do you drink? அதாவது ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு, ஆனா வாய்ப்பு கிடைக்கல. ஒருவேளை
பாட்டில் இப்போ கிடைச்சா உனக்கு ஓகேவா? வில் யூ ட்ரிங்க்? அது வந்து அது கசக்கும் மாமே. அப்போ உனக்கு ஓகே தானா? அதாவது ஓகே தான், ஆனா அது கசக்கும்ல. அதுக்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. வெளியே வெதர் சூப்பரா இருக்கு, சில்லுன்னு பீர் கொண்டு வர, தொட்டுக்க சிக்கன் கிரேவி வேற இருக்கு. உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன் பாரு. கறி வந்துருச்சு, நான் போய் பீர் வாங்கிட்டு வரேன், ஆரம்பிக்கலாம். இங்க பாரு, நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவேன், பிடிச்சதா குடிப்பேன், இல்லனா ஐ ஜஸ்ட் கிவ் கம்பெனி. டன். கசக்கும் போல இருக்கு விஸ்வா. நான் சொன்னல என்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்னு. டடடை சொல்யூஷன். ஜிலேபியா? எஸ். ஹா? இட்ஸ் மை ஃபேவரட் ஸ்டஃப் வித் பியர், தெரியுமா? ஓகே. இப்படி கூலா பியர் குடிச்சிட்டு ஒரு ஜிலேபி துண்ணை தொட்டுக்கிட்டான்னு வை, அப்பப்பப்பப்பப்பா சொர்க்கம் தான். ட்ரை பண்ணு. ஓகே. ஒரு நிமிஷம். சியர்ஸ் பண்ணவே இல்ல. சியர்ஸ். சியர்ஸ். ஜிலேபி. எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சிக்கன் சாப்பிட்டேன் வை, வேற லெவலா இருக்கு. அடா ஒண்ணு தானே வாங்கிட்டு வந்தா, இவன் ஏன் பீரியும் குடிச்சிடா போல இருக்கு. ஐயோ. பாலா. என்ன விஸ்வா, என்ன எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு? ஏய், நீ என்ன அவ்வளவு பிளர்ரா தெரியற? ஏய், எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்ல. நைஸ், பர்ஃபெக்ட். இதத்தான் போதைன்னு சொல்லுவாங்க பாலா. எப்படி, சூப்பரா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு விஸ்வா. அது சரி, இன்னும் ஒரே ஒரு பீர் இருக்கா ப்ளீஸ்? இல்லன்னு சொல்லு, நான் வண்டி ஓட்டுறேன், நம்ம 2 பேரும் அப்படியே போய் இப்படி வாங்கிட்டு வந்துடலாம் ப்ளீஸ். ஒரே ஒரு பீர் தான். இவளுக்கு தேவையில்லாம ஜிலேபி கொடுத்துட்டான் போல. மாட்டேன். ஒரு பீருக்கு இப்படி பண்ணா என் பீரை சாப்பிட்டானா அவுட்டு. கடவுளே, ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பா. விஸ்வா ப்ளீஸ், ஒண்ணே ஒண்ணு, சரி ஒரே ஒரு பீர் விஸ்வா. விஸ்வா. எம்மா, நம்ம குடிச்ச போதையான இப்படிதான் இருக்குமா? எப்படிதான் கிருஷ்ணன் சமாளிச்சானோ? விஸ்வா, எனக்கு இன்னொரு பீர் வேணும். பீர் இல்லைன்னா கொன்றுவா போலயே. இப்ப என்ன பண்றது? நம்ம குடிச்சு இன்னொரு பீர் கேட்டா கிருஷ்ணாவா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? கிருஷ்ணா. நைட் ஆனா போதும், எனக்கு கால் பண்ணிடுவான் இவன். என்னடா மச்சான், இப்போ ஏதாவது மோட்டிவேஷன் தேவைப்படுதா உனக்கு? டேய், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு மச்சான். ஏன் சிந்து டைரக்டா கல்யாண பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வந்துட்டாளா என்ன? டேய், முதல்ல நான் சொல்றத கேளுடா. சொல்லு. பாலா என்கிட்ட டு யூ ட்ரிங்கான்னு கேட்டா, நானும் வெக்கப்படாம குடிப்பேன்னு சொல்லிட்டேன். அதாவது நம்ம கம்பெனி இல்லாம குடிக்க மாட்டோம்ல, அதான் ஒரு பேச்சுக்கு அவளையும் ட்ரை பண்ணுன்னு சொன்னேன். நம்ம ஜிலேபி காம்பினேஷன்ல அவ 2 பீர் அடிச்சிட்டா மச்சான். செம்ம போதையில இருக்காடா. இப்போ இன்னொரு பீர் கேக்குறாடா. நான் என்னடா பண்றது சொல்லு? ஆஹா, என்னடா ஆஹாங்கிற? இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லு. இதுல என்னடா இருக்கு? பொண்டாட்டி கேட்டா புருஷன் வாங்கி கொடுக்கணும் தான். டேய், முட்டா பையமே பேசாதடா. நான் குடிச்சு கலாட்டா பண்ணும்போது நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. சிந்து பக்கம் டாபிக்கை டைவர்ட் பண்ணிடுவோம். மெதுவா புலம்பிக்கிட்டு நீயாவே தூங்கிடுவ. டேய், இங்க சிச்சுவேஷன் டைவர்ட் ஆகிற மாதிரியே தெரியலடா. செம்ம போதையில இருக்கா மச்சான். மாப்பிள்ள, இதாண்டா சரியான டைம். பேசாம ப்ரொசீட் ஆயிடு.
விஷ்வா போறாடா டேய். என்ன நல்ல பண்ற? யோசனையா சொல்றா. யார் ஆ, போன்ல ஆ. என்கிட்ட கூட ஹலோ விஷ்வா இப்ப பாலா கூட பீர் குடிச்சுக்கிட்டு பிஸியா இருக்கான் புரிஞ்சுதா பை விஷ்வா எங்கேயோ நல்ல இடத்துல உனக்கு மச்சம் இருக்குடா. இந்த டைம்ல யார் உங்களுக்கு ஃபோன் பண்றது? ஆ, உங்க அப்பா நமக்கு வந்து வச்சிருக்கா பாரு ஒரு முத்தம் இல்ல கிக்கு இல்ல. சச்சே என்ன முணங்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடா செல்லம், நான் தூங்குறேன். குட் நைட். ஐயோ வா பாலா இங்க பாரு, விஷ்வா நான் சொல்றேன். பீர் வாங்கிட்டு வரலாம் வா ஆ, என்னாச்சு? நம்ம இப்போ டான்ஸ் ஆடலாமா? பியர்லாம் இங்க இருக்கு. வைப் vibe. மோனிகா பெலுசி இறங்கி வந்தாச்சு கடலே கொந்தளிக்கும் சூரியனே வந்தாச்சு ம். மோனிகா நீயும் ஸ்டெப் போடு விஷ்வா ஆடுற மாதிரி. டைம் ப்ரொசீட் ஆயிடு. பாலா கிட்ட வராத விஷ்வா அது இல்ல பாலா. சாரி தெரியாம. குடிச்சிருக்கேன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்றியா? ஐயோ இல்ல. நீ எதுக்காக விஷ்வா இப்படி எல்லாம் பண்ண? ஐயோ, அது என்னோட விருப்பம் இல்லாம என்ன நீ டச் பண்ணனா எனக்கு ஏதோ பஸ்லயோ பப்ளிக் பிளேசஸ்லயோ யாரோ என்ன டச் பண்ண ஞாபகம் எல்லாமே வருது புரியுதா? அதெல்லாம் நீ சொல்லவே இல்லையா பாலா? அதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு விஷ்வா? அது என் ஒருத்திக்கு மட்டும் நடக்கல. ஆல்மோஸ்ட் எல்லா பொண்ணுங்களுக்குமே ஏதாவது ஒரு டைம்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கும் தான். இருந்தாலும் எல்லா காலத்துலயும் எங்க கஷ்டத்தை நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டா நாங்க விக்டிம் கார்டு ப்ளே பண்றோம்னு ஈஸியா சொல்லிடுவாங்கல்ல. சிச்சி அப்படிலாம் இல்ல. அதுக்குதான் அங்க இருக்க டைரியில என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சாரி பாலா. பாலா பாலா என்னாச்சு பாலா? பாலா ஏய் என்ன பண்ணுது? ஏய் ஒரு நிமிஷம். எனக்கு சாப்பாடு வேணாம் விஷ்வா, எனக்கு தூக்கம் வருது. கொஞ்சமா சாப்பிட்டு படுத்துரு, இல்லைன்னா காலையில தலை பயங்கரமா வலிக்கும். நீயும் சாப்பிடு விஷ்வா. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுற. இல்ல நீயும் சாப்பிடணும். கொடு, நான் உன்னை கூட்டுறேன். காட்டு காட்டு. மேடம் வாய் இங்க இருக்கு. நான் இங்க இருக்கேன் மேடம். என்னாலலாம் அங்க வர முடியாது. நீயே வந்து சாப்பிடு. Good boy. Good night. ஐயோ என்ன இப்படி கேட்டா? இனி ப்ராப்ளம் இல்லை. வேணாம். அந்த வாங்கினால தான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கேன்.
அங்க இருக்க டைரியில தான் என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பேன். இன்னொருத்த டைரியை படிக்கலாமா? ஏதாவது பர்சனல்ஸ் இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட சொல்ல முடியாத ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா நானும் என்னோட பைத்தியம், மீ அண்ட் மை மேட்னஸ். பாயிண்ட் 1, இந்த உலகத்துல எல்லாரை விட என்னதான் அதிகமா காதலிக்கணும். பாயிண்ட் 2, என்னோட சேர்த்து என் அப்பா அம்மா தம்பிய நல்லா பாத்துக்கணும். பாயிண்ட் 3, என்னோட ஒப்பீனியன்ஸையும் விருப்பங்களையும் மதிக்க கத்துக்கணும். என்ன டிக் பண்ணியிருக்கா? இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இப்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஓகே தானே? பாயிண்ட் 4, என்கிட்ட எதையும் மறைக்கவே கூடாது. எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட நான் தான் அவனுக்கு நம்பர் 1 இருக்கணும். கொஞ்சம் டஃப் தான், பட் ஓகே. எங்க ரிலேஷன்ஷிப்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லி ஓபன் டு சேஞ்ச் மைண்ட் செட்ல இருக்கணும். எனக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு சர்ப்ரைசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கல்யாணம் ஆனப்ப எப்படி பாத்துக்கிட்டானோ அதே மாதிரி பாத்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் நானா இருக்கிறதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். இன்னும் இருக்கு, ஆனா இதான் மெயின். தினமும் விஸ்வா என் மேல கால் போட்டு படுக்கிறாரு. அது எனக்கு பிடிக்கல. அந்த விஷயத்த அவர்கிட்ட நான் எப்படி சொல்றது? சொன்னா ஃபீல் பண்ணுவாரோ? இப்படி கஷ்டப்படுறதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம்ல. எவ்வளவு அழகா படுத்திருக்க பால திருப்புற சுந்தரி. என்னடா நைட்டு டயர்டாகி படுத்து தூங்கிருப்பேன்னு பார்த்தா காலையில் ஃப்ரெஷ் ஆகி வந்திருக்க. நைட்டு படம் ஹிட்டா ஃப்ளாப்பா? என்னடா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இதை பிடி. புரிந்தது. அதை இவ்வளோ தெளிவாக தான் சொல்லணுமா என்ன? இருந்தாலும் இந்த சின்ன விஷயத்துக்காக உன்னை அடிக்கலாமா? நான் பண்ணது தப்பு தானடா. ஆனா நான் தானே கல்யாண போட்டோ அப்போ இடுப்பு அவகிட்ட கேட்டு பிடிச்சது. அப்படி இருக்கும்போது என் புத்தி எங்க போச்சு? நீ இதான் மூமெண்ட்னு சொன்னதும் அப்படியே குதிச்சுக்கிட்டே போயிடுறதா? அப்படி இல்லடா, நீ யாரோ இல்லையே, அவ ஹஸ்பண்ட் தானே. நீ பர்மிஷன்லாம் வாங்கணுமா என்ன? அதுக்கு ஹஸ்பண்டா இருந்தா என்னடா, என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுமா? அப்படியே கன்சென்ட் இருக்கணும்ல. கன்சென்ட்னா வேற என்னமோ கிடையாதுடா. நம்ம சைட்ல இருந்து கிளியரா கம்யூனிகேஷன் இருக்கணும். அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, எந்த மூட்ல இருக்கா, அவ எந்த ஜோன்ல இருக்கா, அவ விருப்ப வெறுப்பெல்லாம் என்ன, ஒரு புருஷனா நான் அதெல்லாம் மதிக்கணும்லடா. என்ன கேட்டா ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் ஏன் அப்பாவா இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா தொடவே கூடாது. ஏன்டா அவ்வளவு தூரம்? இதோ நீ இருக்க, உனக்கு இஷ்டம் இல்லாம உன்னை தொட்டா உனக்கு கோவம் வராதா? அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அடிப்பல. அவளும் அதான் செஞ்சா. கோவம் வந்துச்சு, அடிச்சிட்டா. இப்படி ஆனதுக்கு எனக்கு அவன் மேல கோவலாம் இல்லடா. குறைஞ்சது அந்த அடியால அவ பவுண்டரிஸ் என்னன்னு தெரிஞ்சது. பாலாவுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்டா. அவ இன்னும் என்ன முழுசா அக்செப்ட் பண்ணவே இல்லை. நேத்து நினைச்ச மாதிரி அது ஒன்றும் நல்ல மூமெண்ட்டும் இல்லை, கரெக்ட் டைமும் இல்லடா. நானாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சரிங்க சார், இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், நம்ம லைஃப்ல ஒருத்தர காதலிச்சு அவங்க கூட தான் இருப்போம்னு நினைப்போம், இல்லைன்னா அவங்க ஞாபகத்தோடய வாழ்ந்துருவோம். ஆனா நேத்து நைட்டு பாலா எல்லாத்தையும் மாத்திட்டாடா. எனக்கு ஒரு வாட்டி கூட சிந்து ஞாபகம் வரல தெரியுமா? பாலா பேசிட்டு இருக்கும் போதும் சரி, அவ டைரியை படிக்கும் போதும் சரி, ஐ திங்க் ஐ ஃபெல்ட் இட் ரா. ஐ திங்க் ஷீ இஸ் த ஒன். எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை பண்ணி ஒரு நல்ல காரியத்தை பண்ணான்னு தோணுது. அப்பா, இப்பதான் கரெக்டான மீட்டருக்கு வந்திருக்கு. ஆனா ஆனா என்ன?
அந்த ஒரு ராங் ஸ்டெப் போடாம இருந்திருக்கணும். அது வந்து நைட் அப்படி நடந்ததால தானே பாலா உனக்கு கரெக்ட்ன்ற விஷயம் தெரிஞ்சது. அந்த சுச்சுவேஷனால தான்டா எங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. இனிமே அப்படி நடக்கக்கூடாது. பாலாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பார்த்துப்பேன். அடேங்கப்பா, புருஷன் நினைச்சதும் பொண்டாட்டி கால் பண்றாங்க. சூப்பர் டெலிபதி. இங்க நினைச்சோனே அங்க தெரியுது மேட் ஃபார் ஈச் அதர். ஏய் சும்மாறா, நானே எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன? இப்படிதான். ஹாய் விஸ்வா, ஐம் so சாரி. நான் லேட்டா முழிச்சிட்டேன். நான் முழிக்கிறதுக்குள்ள நீ கிளம்பிட்ட. ஐம் சாரி. டிஃபன் கூட செய்யலல. பரவாயில்ல பாலா. என்ன டல்லா பேசுற? என்ன தலைவலிக்குதா? யா, ஃபர்ஸ்ட் டைம்ல ஹேங் ஓவர் ஆயிருக்கும். சரி, ஒரு வேலை பண்ணு, உள்ள கிச்சனுக்கு போ. அங்க ஒரு வாழைப்பழம் வச்சிருப்பேன், பக்கத்துல மோர் இருக்கும் பாரு. அதை குடிச்சிட்டு பாடு, குறைஞ்சிரும். தேங்க்ஸ். இன்னொரு விஷயம், லஞ்சுக்கு வெளியே போலாம், ஓகேவா? ஓகே, பாய். ஓகே. அவ்வளவுதான்டா. இப்படி பொண்டாட்டிங்களோட சண்டை வரும்போது இந்த மாதிரி லஞ்சுக்கோ டின்னருக்கு கூட்டிட்டு போனா எல்லாம் சரியா போயிடும். பரவாயில்ல, போக போக பிராக்டிஸ் ஆயிடும். நீ கொடுத்த முட்டாள்தனமான அட்வைஸால தான்டா இவ்வளவும். டேய் அப்படி இல்லடா. மூடு. சுந்தரி. நேத்து நைட்டு அடிக்காம இருந்திருக்கலாமோ? பாவம் ஃபீலிங்ல இருக்கான்ல. ஐயாவை கொஞ்சம் சரி பண்ணலாம். விஸ்வா, எல்லாம் ஓகே தானே? ஆல் ஓகே. ஆனா நேத்திக்கு ராத்திரி அதான் நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நடந்தது ஞாபகம் இல்லையா? அப்ப நம்ம சேஃப் தான். இட்ஸ் வெரி நார்மல். நைட்டு குடிச்சு ஹை ஆகி நரம்பு கட்டாகி எதுவும் ஞாபகம் இல்லாம போறது எனக்கு 2-3 வாட்டி ஆயிருக்கு. அவ்வளவுதான். சரியா? நைட்டு நான் ஏதோ தொந்தரவு கொடுக்கல. அந்த டாபிக்கை விட மாட்டேங்கிறாளே. விஸ்வா, உன்னதான் நைட்டு எந்த தொந்தரவு கொடுக்கல. ப்ராப்ளம்ல எதுவும் பண்ணல. நீ அழகா குடிச்சிட்டு நான் சிக்கன் ரைஸ் ஊட்டி விட்டேன், நீ சாப்பிட்டு கியூட்டா தூங்கிட்ட. என்ன? நீ எனக்கு ஊட்டி விட்டியா? சாப்பிடாம படுத்தினா ஊட்டி விடுவோம்ல. என்ன சொல்ற? எனக்கு என்னமோ நான் தான் உனக்கு ஊட்டி விட்ட மாதிரி லைட்டா ஞாபகம் வருது. என்னது லைட்டாவா? வேற என்ன லைட்டா ஞாபகம் இருக்கு உனக்கு? அது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. அது கூட கொஞ்சம் லைட்டா தான் ஞாபகம் இருக்கு. வாந்தி எடுத்தியா ஞாபகம் இல்லையா உனக்கு? என்ன வாமிட்டா? நானா பண்ண? வேற க்ளீன் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஐயோ, ஐம் ரியலி சாரி விஸ்வா. ச்சே, குடிக்காம இருந்திருக்கணும். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐம் ரியலி சாரி. ஹேய், இட்ஸ் ஓகே. சிட்டிங் பண்ணும்போது இதெல்லாம் காமன் தான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஏன் உன்னை குடிக்க சொன்னதே நான் தானே. ஐ எம் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஆனா நைட் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் குடிச்சு கலாட்டா பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்படுவானுங்கல்ல. லூசு பசங்க. எனக்கு தெரிஞ்ச அவனுங்க சாபம் தான். அவ்வளவுதான். சார் ஆர்டர். ஆர்டர் பண்ணலாமா? கூலா ஏதாவது பியர் இருக்கு சார். இன்னையோட நமக்கு கல்யாணமாகி 2 weeks ஆகுது. How do you feel? Good. குட்டா? அப்ப இந்த 2 வாரத்துல வெறும் குட் மட்டும் தான் தோணுச்சா உனக்கு? இல்ல, நான் அப்படி சொல்லல. சும்மா காமெடி பண்ண.
உனக்கு எந்த கஷ்டம்னாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்ல. ஐம் ஆல் ரைட். நிஜமா தானா? இல்ல மறுபடியும் உங்க அப்பா கால் பண்ணி எனக்கு அங்க ப்ராப்ளம் வந்துச்சு இங்க ப்ராப்ளம் வந்துச்சுன்னுலாம் சொல்ல மாட்டியே? அட நான் எதுக்கு அதெல்லாம் சொல்ல போற விஸ்வா? ஐம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். தேங்க்யூ. அது சரி, உன்கிட்ட ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு. யூ லுக் so beautiful in saree. நிஜமா ரொம்ப அழகா இருக்கு. ஐயா அதுக்குள்ள காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறாரு. சுந்தரி, என்ன சுந்தரின்னு கூப்பிட்டனா? அதான் உன் பேரு பாலா திருப்புர சுந்தரி. ஆக்சுவலி உனக்கு பாலாவை விட சுந்தரி தான் அழகா இருக்கு. என்ன வெக்கப்படுறியா? நோ. சுந்தரி சுந்தரி கம்ஃபர்டபுள் தானே? இவன் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறான். సుందరి విమయలోనే పడుతున్నానా హే సుందరి నీ నవ్వు కోసం బతికైనా హే సుందరి ఈ మౌనమే అవునంటుందా హే ஒரு ஸ்பீட் பிரேக்கர் குண்டும் குடியுமா இருக்கு. இஎம்ஐ ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, சீக்கிரமா ஒரு காரை வாங்க. எனக்கு கார்ல போறதை விட பைக்ல போறது தான் பிடிக்கும். ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிறேன். காலையில சீக்கிரம் ஏந்திரிக்கிறேன், சமையல் கூட நான் தான் பண்றேன், அப்புறம் பூஜையும் நான் தான் பண்றேம்மா. ஓகேவா? ஆ, அப்பா எப்படி இருக்காரு? ஒரு வாட்டி போனு கொடுமா, பேசுறேன். என்னங்க, இந்தாங்க போன். அம்மாடி தங்கம், அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிம்மா இருக்க? அங்க உனக்கு எல்லாம் ஓகே தானே? மாப்பிள்ளை உன்னை நல்லா பாத்துக்கிறாருல்ல? இங்கெல்லாம் ஓகேதாப்பா. சாப்பிட்டியாம்மா? சுந்தரி, சுந்தரி. அப்பா சாப்பிட்டோம். நீங்க டேப்லெட் சாப்பிட்டீங்களா? போட்டம்மா. என்ன அழுதுகிட்டு இருக்கியா? மிஸ் யூப்பா. சரி, நாளைக்கு கால் பண்றேன். பாய். என்னது பில்லோஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்க? எனக்கு தூக்கத்துல கால் போடுற பழக்கம் இருக்கு. உனக்கு ப்ராப்ளமா இருக்கக்கூடாதுன்னு தான் காம்பவுண்ட் சார் கட்டியிருக்கேன். கால் போட்டா பிடிக்காதுன்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? என்னாச்சு பலா, ஏன் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. குட் நைட். குட் நைட். பலா, யாருன்னு போய் பாரு.
நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஓகே